வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்க போற 3 கதைகளுமே உங்க வாழ்க்கைய வேற கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும். அதனால இந்த கதைகளை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெல்கம் டு மணி ஸ்டாக்ஸ். ஒரு நாள் ஒரு துறவி தன்னோட சீடர்களோட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யறாரு. போற வழியில ரொம்ப களைப்பா இருக்கிறதால ஒரு மரத்துக்கு கீழே எல்லாருமே உட்காந்து ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சீடன் துறவிய பார்த்து கேட்குறான், துறவியே, நம்ம மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறது? ஆனா துறவி எந்த பதிலும் சொல்லல. தன் கிட்ட இருந்த ஒரு கோப்பையை எடுத்து அந்த சீடன் கிட்ட கொடுத்து, அந்த ஆத்துல போய் குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சீடனும் கோப்பையை வாங்கிட்டு ஆத்துக்கு பக்கத்துல போறான். பார்த்தா ஒரு ஓரமா 4-5 பெண்கள் துணி துவச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு. சரி, இந்த தண்ணியை குடிக்க முடியாதுன்னு இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போறான். அங்க பார்த்தா மாடுகள் ஆத்த கடந்து போயிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்து தண்ணீரும் அழுக்காயிடுச்சு. துறவி சுத்தமான தண்ணீர் கேட்டாரு. ஆனா எந்த பக்கம் போனாலும் தண்ணி அழுக்கா இருக்கேன்னு யோசிச்சபடி இன்னொரு பக்கம் போறான். அங்க ஒரு விவசாயி தன்னோட மண்வெட்டிய தண்ணீர்ல கழுவிட்டு இருக்காரு. அதனால அந்த இடத்து தண்ணீரும் அழுக்காயிடுச்சு. ஆக மொத்தம் எந்த இடத்துலையும் சுத்தமான தண்ணீரை எடுக்க முடியல. வெறும் கோப்பையோட துறவி கிட்ட திரும்பி வந்து, துறவியே, நீங்க கேட்ட மாதிரி சுத்தமான தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு பக்கம் பெண்கள் துணி துவச்சாங்க, இன்னொரு பக்கம் மாடுகள் ஆத்த கடந்து போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு விவசாயி மண்வெட்டியை கழுவிட்டு இருந்தாரு. இவ்வளவு பெரிய ஆத்துல சுத்தமான தண்ணீர் என்னால கொண்டு வர முடியல குருவே அப்படின்னு வருத்தமா சொல்றான். துறவி பதில் எதுவும் சொல்லாம தலையை மட்டும் அசைச்சு அமைதியா இருக்காரு. 5 மணி நேரம் கழிச்சு துறவி அதே சீடனை கூப்பிட்டு மறுபடியும் கோப்பையை கொடுத்து, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, சுத்தமான தண்ணீர் கிடைச்சா எடுத்துட்டு வா அப்படின்னு ஆத்த கை காட்டி சொல்றாரு. சீடனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த ஆத்துல தண்ணி அழுக்கா இருக்குன்னு சொன்னேன், இப்போ மறுபடியும் போக சொல்றாரே அப்படின்னு யோசிச்சபடி ஆத்துக்கு நடக்கிறான். ஆத்த போய் பார்த்தா தண்ணி ரொம்ப தெளிவா சுத்தமா ஓடுது. சீடனுக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி அழுக்கா இருந்துச்சு, இப்போ குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சுத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி கோப்பையில தண்ணீர் எடுத்து துறவி கிட்ட கொடுக்குறான். துறவி அந்த தண்ணீரை முழுசா குடிச்சு முடிச்சு சீடனை நிமிர்ந்து பார்க்கிறாரு. உடனே சீடன் கேட்குறான், குருவே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி அழுக்கா இருந்துச்சு, இப்போ சுத்தமா இருக்கே, இது எப்படி சாத்தியம்? துறவி சிரிச்சபடியே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீடனே, முதல் தடவை நீ ஆத்துக்கு போனப்போ தண்ணி அமைதியா இல்ல. மக்கள் அதை புழங்குனதால தண்ணி அழுக்காவும் மண்ணாவும் குடிக்க முடியாதபடி இருந்துச்சு. ஆனா இந்த தடவை போனப்போ தண்ணி அமைதியா இருந்துச்சு. அதனால அழுக்கு தூசு எல்லாம் தண்ணீருக்கு அடியில தங்கிடுச்சு. அதனால தான் இப்போ தண்ணி சுத்தமா தெளிவா குடிக்க ஏத்த மாதிரி இருக்கு. காலையில நீ மனசை எப்படி அமைதியா வச்சுக்கணும்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? அந்த கேள்விக்கு இதுதான் பதில். எப்போ உன்னோட மனசு சஞ்சலப்படுதோ அப்போ நீ அமைதியா இருந்தா உன்னோட மனசு தானாவே அமைதியான நிலையை அடையும். குழப்பிக்கிட்டே இருந்தா தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இந்த ஆத்து தண்ணி மாதிரி தான் நம்ம மனசும். நாம அமைதியா இருந்தா மனசும் அமைதியா இருக்கும். நாம சஞ்சலப்பட்டா மனசும் சஞ்சலப்படும். மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயத்திலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல தேவை பொறுமை. எந்த செயலையும் அமைதியாக பொறுமையாக செஞ்சா அது நீ நினச்ச மாதிரி சுமூகமாக முடியும். எந்த செயலுக்கும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தை கொடுத்தா எல்லாம் தானா சரியாகிடும். இந்த துறவி சொன்ன விஷயம் அந்த சீடனுக்கு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி ஆட்களுக்கும் தான். நம்ம எப்பெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். அதுவே எதிர்காலத்தில் நம்ம செய்ய போகிற விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க விடாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வரத்துக்கான நேரத்தை கொடுக்காம
உடனடியாக அந்த பிரச்சனைகள் தீரணும்னு அதை பற்றியே நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய நிம்மதியை தொலைக்க நேரிடும். அந்த குழப்பத்தோடு யோசிச்சா நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவாக இருக்காது. உங்கள் மனசை கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனை தேடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீடனுக்கு கிடைச்ச தெளிவான தண்ணீர் போல உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஆறப்போடு எல்லாம் சரியாக போயிடும்னு. அதே கருத்து தான் இந்த துறவியும் தன்னுடைய சீடனுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எடுக்கக்கூடிய சுமூகமான முடிவுனால சரியாகிடலாம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அதற்கேற்ற நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தா மட்டுமே தான் காலப்போக்கில் அந்த பிரச்சனைகள் தன்னாலேயே சரியாயிடும். இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் மனசு ஒரு சஞ்சலத்தில் இருக்கும்போது எடுக்காதீங்க. அந்த மாதிரி குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக முடியும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் ஒரு நாள் தீர்ந்து போகும். மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த அமைதியான ஜென் மடத்தில் அரவிந்த் என்கிற இளம் மாணவர் ஒரு ஜென் குருவின் கீழ் வாழ்ந்து வந்தான். அவன் திறமைசாலியாகவும் கற்றுக்கொள்ள ஆவலுடனும் இருந்தாலும் கடந்த கால நிகழ்வுகளை மறக்க முடியாமல் சுமந்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஜென் குரு அரவிந்தை அழைத்தார். கையில் ஒரு அழகான செராமிக் பவுலை காட்டி, இது மிகவும் அழகாக உள்ளதா? இதை நான் உனக்காக வாங்கினேன். இது உனக்கு என் பிறந்த நாள் பரிசு என்றார். அரவிந்த், இந்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நன்றி குருவே என்றான். ஆனால் குரு, நினைவில் கொள், இது என்றென்றும் நிலைக்காது என்றார். அரவிந்த் அந்த பவுலின் அழகை பார்த்து மகிழ்ந்தான். அதை மிகவும் விரும்பியதால் தினசரி பயன்படுத்த ஆரம்பித்தான். தண்ணீர் எடுக்கவும் மலர்களை வைக்கவும் சில நேரங்களில் வெறுமனே பார்ப்பதற்காகவும் பயன்படுத்தினான். அந்த பவுல் அவனது தினசரி வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாறியது. ஒரு நாள் பவுலை சுத்தம் செய்யும்போது அது அவன் கைகளிலிருந்து தவறி கீழே விழுந்து சிதறியது. பல துண்டுகளாக உடைந்ததை பார்த்து அவன் உறைந்து நின்று பார்த்தான். மனம் கனத்தவனாக, நான் மிகவும் கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, இதை நான் எப்படி உடைத்தேன் என்று தன் மீது குற்றம் சாட்டினான். அந்த துண்டுகளை எடுத்து ஜென் குருவிடம் சென்றான். குருவே என்று துக்கத்துடன் சொன்னான், நான் இந்த அழகான பாவுலை உடைத்து விட்டேன். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் இப்போது என்னால் திருப்பி பெற முடியவில்லை. குரு அவன் கையில் இருந்த பாவுலின் ஒரு துண்டை எடுத்து புன்னகையுடன் கூறினார், அரவிந்த், இந்த பாவுலை உனக்கு கொடுத்தபோது இது ஒரு நாள் உடையும் என்பதை நான் அறிந்திருந்தேன். இவையெல்லாம் தற்காலிகமானவை. இது தன் கடமையை முடித்துவிட்டது. அதை குற்றமாக எண்ணாமல் விட்டுவிடு. அரவிந்த் குழப்பத்துடன் கேட்டான், ஆனால் குருவே, எனக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது. இதை மறக்க முடியாது. குரு அவனை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு ரோஜா மலர் வாடி சுருங்கி இருந்தது. இந்த ரோஜா மலரை பார், இது ஒரு காலத்தில் பூத்து குலுங்கி மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் இப்போது இது வாடி மண்ணில் விழுந்து கிடக்கிறது. இதனால் புதிய வாழ்க்கை மலர இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு என்றார் குரு. அரவிந்த் குருவின் வார்த்தைகளை ஆழமாக கேட்டு சிந்தித்தான். பிறகு கடந்த காலத்தை பிடித்து நிற்பதற்கு பதிலாக நெருப்பின் மேல் தண்ணீர் ஊற்றுவது போல தன் மனதை அமைதியாக மாற்றிக்கொண்டான். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. கடந்தவற்றை பிடித்து வைத்திருப்பதே நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. முன்னேறி வாழ்ந்தால் வாழ்க்கை எளிதாகும். நாமும் நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போன விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்து நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கையும் நாம நினைச்ச மாதிரி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என்ற நம்பிக்கை வேணும். இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கையில பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சு போன விஷயத்த மனசுல வச்சு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால எந்த பலனும் கிடைக்காது.
அது உங்க மன அழுத்தத்தை மட்டுமே அதிகப்படுத்தும். இதனால உங்க நிகழ்கால வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். நாம இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்த சக்சஸ்ஃபுல் ஆட்களோட கடந்த கால வாழ்க்கையை பார்த்தா அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் தோல்விகள் எதிர்கொண்டிருப்பாங்கன்னு தெரியும். உதாரணமா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகளை சந்தித்து பிறகு இந்தியாவின் ஏவுகணை நாயகனானார். அதற்கு காரணம் அவர் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும்னு முடிவு எடுத்து வெற்றியை நோக்கி பயணித்தார். இறுதியில் வெற்றியையும் அடைந்தார். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். எவர் ஒருவர் அந்த கஷ்டங்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தோல்விகள்தான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. தோல்விக்கு பின் வெற்றி என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு துவண்டு மூலையில் கிடப்பதை காட்டிலும் அதை கடந்து போவதே மேல். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஒரு நாள் ஒரு இளைஞன் துறவியின் புகழை பற்றி கேள்விப்பட்டு, ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும்? அது நடிப்பாகத்தான் இருக்கும். நான் அவரை சோதிக்க விரும்புகிறேன் என்று முடிவு செய்தான். ஆசிரமத்துக்கு சென்ற இளைஞன் துறவியை பார்த்தவுடன் கேவலமாகவும் மோசமாகவும் பேச ஆரம்பித்தான். உன் போதனைகள் எதுவுமே உண்மையில்லை. நீ எப்படி மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிக்க முடியும்? நீ ஒரு மோசடிக்காரன் என்று கோபத்தில் திட்டினான். ஆனால் துறவி ஒரு சிறிய சிரிப்புடன் அவனை பார்த்து தனது தோட்டப்பணிகளில் கவனம் செலுத்தினார். இளைஞனின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஏன் பதிலளிக்க தெரியாதா? காது கேட்கவில்லையா? அல்லது எனக்கு அஞ்சுகிறாயா என்று கத்தினான். ஆனால் துறவியின் முகத்தில் அமைதியான சிரிப்பு மட்டுமே தெரிந்தது. இறுதியாக துறவி தனது தோட்டப்பணியை நிறுத்தி இளைஞனை பார்த்து, ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் உனக்கு ஒரு பரிசு அளிக்க முயற்சிக்கிறார். ஆனால் நீ அதை ஏற்க மறுக்கிறாய். இப்போது அந்த பரிசு யாருக்கு சொந்தமானது என்றார். இளைஞன் குழப்பத்துடன் யோசித்து, அது பரிசை அளிக்க முயன்றவருக்குத்தான் சொந்தமானது என்றான். துறவி சிரித்து, அதேதான். உன் கோபமும் வம்பும் என்னிடம் வரும்போது நான் அதை ஏற்க மறுக்கிறேன். எனவே அது உன்னுடையதே. உன் கோபத்தை ஏற்காமல் இருந்ததால் அது எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றார். இளைஞன் வியப்புடன் நின்றான். தனது முயற்சி வீண் என்பதை புரிந்து, துறவியே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று கேட்டான். துறவி, கோபம் என்பது நெருப்பு போன்றது. அதற்கு எரிபொருள் சேர்த்தால் மட்டுமே அது கொழுந்து விட்டு எரியும். ஆனால் எரிபொருள் கிடைக்கவில்லை என்றால் அது தானாகவே அழியும். ஒருவன் நம்மை கோபப்படுத்தும் போது பதிலளிக்காமல் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி என்றார். இளைஞன் தலை வணங்கி, நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். உண்மையான அமைதி என்பது மற்றவர்களால் பாதிக்கப்படாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனில் உள்ளது என்று கூறி ஆசிரமத்தை விட்டுச் சென்றான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் கோபத்தை தூண்டுபவர்கள் உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கும் பரிசு அது. நீங்கள் அதை ஏற்காவிட்டால் அது அவர்களுடையதுதான். அமைதியான மனதுடன் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். அதுவே உண்மையான வெற்றி. மேலும் இது போன்ற நல்ல கதைகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.